மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை எப்பொழுது மாற இருக்கிறது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதிய அறிவிப்புகள் வருமா, 2500 உங்கள் அக்கௌண்ட்டில் வருமா வராதா, மகளிர் தொகையில் தற்சமயம் வந்திருக்கு அந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்கலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வழங்கப்படும் நிதி உதவி 2500 உயர்த்தப்படுவது குறித்து முக்கிய தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரும் ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கிடைக்கும். தகுதியுள்ள பயனாளர்களை கண்டறிந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மேல் உள்ளவர்கள், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், அதிக மின்சாரம் பயன்படுத்துவர்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த தொகையை பெற்று வந்தவர்களில் சுமார் 13 லட்சம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என அதிர்ச்சி தகவலும் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதம் வழக்கம் போல 1000 ரூபாய் மட்டுமே வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அடுத்த மாதங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி இருந்தும் நிதி கிடைக்காதவர்கள் உரிய ஆவணங்களுடன் மறு விண்ணப்பம் செய்ய வழிவகையும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதம் 1000 ரூபாய் உறுதி வழக்கமான தேதிகளில் 1000 வைக்கப்படும். 13 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா பெயரை எடுத்திருக்காங்க. மறுசீரமைப்பு பணிகளால் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்ட 13 லட்சம் பேர் திட்டத்திலிருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வரவேற்க விஷயம் தான். தகுதி வரம்பு தொடர்ந்து பயன்பெற முடியுமா, அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகள் வறுமை கோட்டிற்கு கீழ் பிபிஎல் 3 வகையான ரேஷன் அட்டைகள் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய். ஸோ ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே, 4 சக்கர வாகனம், கார், டிராக்டர், பஸ் வைத்திருப்பவர்கள், 3500 யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் 13 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் தற்சமயம் டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த 2 லட்சத்துக்கு அதிகமான ஆண்டு வருமானம் சொந்த கார், டிராக்டர் அல்லது பஸ் வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது. 3500 மின்சார யூனிட்டுகளுக்கும் இது கிடையாது. பணம் வராதவங்க தயவுசெய்து மேல்முறையீடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15ஆம் தேதி நீங்கள் சரிபார்க்க, நீங்கள் தகுதி உடையவராக இருந்தும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரல அப்படின்னா 15ஆம் தேதி என்கிற உங்கள் வங்கி கணக்கில் உறுதிப்படுத்தி செக் பண்ணிக்கோங்க. தாலுகா அலுவலகம் செல்லுங்கள். நேரடியாக அலுவலகத்துக்கு சென்று நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை அதிகாரியிடம் கேட்டுக்கோங்க. ஆதாரத்துடன் மீண்டும் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தவறாக விண்ணப்படைந்தால் சரியான வருமானம் அல்லது மின்சார ஆதார ஆவணங்களை சமர்ப்பித்து ரீஎன்ட்ரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. 1000 திட்டத்தில் இருந்து 2500 திட்டத்திற்கு எப்பொழுது இந்த மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஜூலை 4ஆம் வாரம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இதை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தற்போதைய நிலை 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்குறாரு விஜய். உத்தேச திட்டம் பார்த்திங்கன்னா 2500 விண்ணப்பம் பார்த்திங்கன்னா 3வது வார இறுதியில் புதிய விண்ணப்பங்கள் வெளியாகும். புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு விண்ணப்பிக்க அந்த வாய்ப்பை திரும்பவும் கொடுக்கறதுக்கு தான் தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ புதிய விண்ணப்பம் எப்படி பெறப்படும், எப்படியெல்லாம் நீங்கள் மோசடிகளை தவிர்க்கவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பம் கிடையாது. அதிகாரிகள் நேரடியாக வீடு தேடி வருவார்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கே விண்ணப்பத்தை வழங்கி பூர்த்தி செய்து தருவார்கள். நேரில் பார்வையிட்டு உறுதியும் செய்வார்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களால் மகளிர் உரிமை தொகையுடைய அந்த 2500 தொகையை உங்களால் வாங்க முடியும். அட்டை சரிபார்ப்பு உங்கள் குடும்ப அட்டையில் என்ன அட்டை வச்சுருக்கீங்க அப்படி செக் பார்த்துக்கோங்க. 1000 வழக்கமான தேதியில் வந்திருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. ஆவண தயாரிப்பு நிராகரிக்கப்பட்டால் அந்த ஆவணங்களை ரெடியாக வச்சுக்கோங்க. புதிய விண்ணப்பம் ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.